எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் கேலண்டர். மாயன் கேலண்டர் 2012க்கு சம்மந்தப்பட்டது தானே. இதுக்கும் இப்போவும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. 2012ல அந்த மாயன் கேலண்டர் உலகம் அழியப் போகுது அப்படின்னு சொன்னதா நெறைய பேர் வதந்திகளை கிளப்பியிருந்தாங்க. பல ஆண்டுகளா அந்த 2012 மட்டுமே குறி வச்சு உலகம் அழியப் போகுது. உலகத்துல பல இயற்கை சீற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுபோல எந்த ஒரு விளைவும் நடந்த மாரி நமக்கு தெரியல. ஆனா, 2012ல அந்த கேலண்டர்ல என்னதான் சொல்லியிருந்தாங்க, அதுபோல ஏதாவது இயற்கை பேரழிவுகள் நடந்ததா அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது சுவாரஸ்யமாவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாயன் கேலண்டர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்த பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்க போய் முன்னாடி பார்த்துருங்க. மாயன் கேலண்டர் பத்தின சில வரலாற்று தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு பகுதி மக்களை ஆட்டிப்படைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை அப்படின்னு சொன்னா அது மாயன் நாட்காட்டி, அதாவது மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மாயன்கள் விட்டு சென்ற பல பொக்கிஷங்கள் பல்வேறு துறைகளில் அவர்கள் வல்லவர்கள் என்பதை உணர்த்தி வருகிறது. மேலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உருவாக்கிய நாட்காட்டி 21ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததால் அன்றைய தினம் அழிந்துவிடும் என்ற தகவல் வெளியானது. இதை வைத்து 2012 என்ற ஹாலிவுட் திரைப்படம் வெளியானதால் அச்சமும் பீதியும் உலகத்தில் அதிகமானது. ஃபேஸ்புக்கில் கவுண்டவுன் கூட போட ஆரம்பித்தார்கள். ஆனால் மாயன் கேலண்டர் படி அன்று உலகம் அழியாது என்று அடித்து கூறினார்கள் ஜோதிடவியல் வல்லுநர்கள். இதே கருத்தை தான் நாசா விஞ்ஞானிகளும் உறுதியாக தெரிவித்து வந்தார்கள். மாயன் கேலண்டரை பற்றின மர்மங்களை பார்க்கலாம். மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டதாக கூறப்படும் மாயன் இனத்தினர் முதல் மனித நாகரிக இனத்தினர் என்று கூறப்படுகிறது. வானியல் சாஸ்திரம் ஜோதிடத்தில் மிகச் சிறந்து விளங்கிய அவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கேலண்டரை தயாரித்து பயன்படுத்தியுள்ளனர். இந்த கேலண்டர் 5126 ஆண்டுகளை கொண்டதாக இருந்தது. கடைசி தேதி 2012 டிசம்பர் 21. இதன்படி பார்த்தால் இந்த கேலண்டர் கிமு 3114இல் தயாரிக்கப்பட்டுள்ளது. கேலண்டர் அமலுக்கு வந்த பின்னர் 2012 டிசம்பர் 21ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனை வைத்துதான் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நாளில் உலகம் அழியப் போவதாக அன்றைய காலகட்டங்களில் கூறப்பட்டது. ஆளுக்காளுக்கு ஒரு கதையை கூறி மக்களை பீதிக்கு உள்ளாக்கி வந்தார்கள். சில மோசடி கும்பல்கள் இதை வைத்து மக்களை பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கும் வேலையிலும் ஈடுபட்டதாக பல தகவல்களும் அன்று வெளியானது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா இது குறித்து தீவிரமாக ஆராய்ந்தது. இதேபோல் மாயன் கேலண்டர் நிபுணர்கள் மற்றும் அமெரிக்க நிபுணர்களும் ஆராய்ந்தனர். அவர்களின் ஆய்வு முடிவில் உலகம் அழிய 100% வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மாயன் கேலண்டர் என்பது 1,44,000 நாட்களை கொண்டது. அதன் பின்னர் அந்த கேலண்டர் மறுபடியும் சுழற்சிக்கு உள்ளாகும். இணையதளங்களில் உலாவரும் செய்தியைப் போல உலகம் அழிய 100% வாய்ப்பில்லை என்று நாசா உறுதிபட கூறியது. மாறாக மனித இனம் மாயன் இனத்தினரின் கூற்றுப்படி புதிய சகாப்தத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறது என்று நாசா குறிப்பிட்டது. அதாவது புதிய நாட்காட்டி சுற்றில் மனித இனம் அடியெடுத்து வைக்கப் போகிறது என்று குறிப்பிட்டார்கள். மெக்சிகோவின் யூகாண்டன் நகரில் 2012இல் நடந்த மாயன் கேலண்டர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அகழ்வாராய்ச்சி துறை நிபுணர் தாமஸ் கலரெட்டா, விண்வெளி ஆய்வாளர் ஆர்காட்டியோ போர்வேடா ரிகால்டே, பேராசிரியர் மார்டே டிரேஜோ உள்ளிட்டோர் இதற்கு பதிலளித்துள்ளனர். இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே அன்றி பயப்பட வேண்டிய நாள் அல்ல. இந்த கருத்தரங்கின் முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பூமியின் இறுதி நாளை மாயன் கேலண்டர் குறிப்பிடவில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். உலகம் அழிவதற்கான காரணிகளாக எரிமலை சீற்றம், தீவிரவாதிகள் தாக்குதல், விண்வெளி பாறை தாக்குதல், சூரிய காந்த புயல், கோள்கள் மோதல் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. சூரிய காந்த புயலால் பூமிக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. சூரிய காந்த புயல் என்பது ஒவ்வொரு 11 ஆண்டுக்கு ஒரு முறை அது அதிகபட்சமாக இருக்கும். அதுபோன்று சமயங்களில் விண்வெளியில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்களுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படும். ஆனால் மனித இனத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் 2012இல் சூரிய காந்த புயலுக்கு வாய்ப்பில்லை என்று அன்றே நாசா விஞ்ஞானிகள் உறுதிபட கூறினார்கள். மக்கள் மத்தியில பல நினைவுகள் வந்து போனது. அதாவது கோள்கள் மோதுமா, துருவ மாற்றம் ஏற்படுமா, எரிமலை குமுறுமா, இது போன்ற பல வதந்திகள் கிளப்பப்பட்டது. அது ஒவ்வொன்றுக்குமே நாசா விஞ்ஞானிகள் பதிலளிச்சாங்க. அதன் பதில்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். கோள்கள் மோதுமா அப்படின்னு 2012ல் கேட்ட கேள்விகளுக்கு பூமியை நோக்கி மோத வருவது அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் விண்வெளி பாறைகள் குறித்து பல ஆண்டுகளாக நாசா ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளது. எந்த விண்வெளி பாறையும் 2 நாளில் பூமிக்கு அருகில் வர வாய்ப்பே இல்லை.
இதேபோல் சூரிய குடும்பத்தில் வளர்ச்சி குன்றிய சில கோள்கள் வெகு தொலைவில் உள்ளன. பூமியை நோக்கி வருவது போன்று கூட அதன் பாதை இல்லை. இதனால் கோள்கள் மோதலுக்கு இப்போதைக்கு 100% வாய்ப்பில்லை என அன்றே நாசா விஞ்ஞானிகள் கோள்கள் மோதலை பற்றி குறிப்பிட்டனர். அடுத்ததா எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, துருவ மாற்றம் ஏற்படுமோ? இந்த கேள்விக்கும் நாசா பதிலளிச்சாங்க. இது தவிர துருவ மாற்றம் ஏற்படலாம் என்று சிலர் பீதி கிளப்புகின்றனர். துருவ மாற்றம் என்பது சராசரியாக 4 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க வாய்ப்புள்ளது. இதனாலும் மனித இனத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு துருவ மாற்றத்துக்கு வாய்ப்பில்லை என நாசா விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தனர். அடுத்ததா கேட்கப்பட்ட கேள்வி எரிமலை குமுறல். எரிமலை குமுறுமா அப்படின்னு சிலர் கேள்விகள் எழுப்பினாங்க. எரிமலை வெடித்து சிதறினால் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் பாதிக்கும். அதேபோல் தீவிரவாதிகள் தாக்குதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே வேண்டுமானால் நடக்கலாம். இது ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் கூறினார்கள். இது மட்டும் இல்லாம பல வதந்திகள் கிளப்பப்பட்டது. இப்படி இல்லை என்று விஞ்ஞானிகள் அடித்து கூறினாலும் அமிலமலை, பாம்பு படையெடுப்பு, இறால் மலை இவையெல்லாம் உலக அழிவிற்கான அறிகுறி என்று பலரும் நொடிக்கு நொடி பீதியை கிளப்பினார்கள். உலகம் எவ்வாறு அழியும் என்பதை சித்தரிப்பது போன்று சில வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் பரவி வருவதும் மக்களிடையே அச்ச உணர்வை அதிகரிக்க செய்துள்ளது. இதனையும் ஆராய்ச்சியாளர்கள் திட்டவட்டமாக மறுத்தார்கள். எந்த ஒரு நிகழ்வுமே இல்லாம 2012 கடந்து வந்தாங்க. ஆனா அப்போதும் சில தகவல்கள் வெளியானது. அதாவது சிறு சிறு டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை பேரிடரை இதோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கம்பேர் பண்ண 2012 குறிப்பிட்ட 21 பேரிடர்கள் ரொம்பவே பாப்புலரா பரவ ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, அவுட்டோர் லைஃப் அப்படிங்கிற ஒரு நாளிதழில் சர்வைவல் அப்படின்னு போட்டு த 20 worst நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆஃப் 2012 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை எழுதினவர் டிம் மேக்வெல்லாக்ஸ் டிசம்பர் 8, 2012 இதை எழுதியிருக்காரு. இதில் அந்த 2012 எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டது, அதில் எவ்வளோலாம் பாதிப்புகள் ஏற்பட்டது, அது என்னெல்லாம் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத புகைப்படங்களோடு அவர் வெளியிட்டார். அந்த டிசாஸ்டர்ஸில் அவர் முதல்ல குறிப்பிட்டது ஜூன் 2012 டெரிகோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் அவ்வளோவா உயிர் சேதங்கள் ஏற்படலை அப்படின்னாலும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தது அப்படின்னு அவர் அதில் முதன்மையாக குறிப்பிட்டிருக்காரு. இது முதலாவதாக கருதப்படுது. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நார்த் அமெரிக்கன் டெரிச்சோ அப்படிங்கிறதுல ஜூன் 2012 நடந்த சில டேமேஜை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் சூப்பர் ஸ்ட்ரோம் அப்படின்னு, சர்ப்ரைஸ் ஸ்ட்ரோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் விண்ட் ஸ்பீட், அதாவது காற்று எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 mph அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹில் ஸ்டோன்ஸில் 2.75 இன்ச்சஸ் டயாமீட்டரில் காற்று அது மேலே இட்டிருக்கு, அதாவது பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஜூன் 29 வரை அது தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 800 மைல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது இரண்டாவதாக குறிப்பிட்றாங்க. மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்கன் ட்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1930 இருந்து 1950 வரைக்கும் நடந்த சில சம்மர், அதாவது அந்த வெயில் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் இந்த தடவை நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் கடந்த 18 வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு 50% பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதாவது 1990 நடந்த நிலநடுக்கத்தில் 50,000 பேர் இறந்திருக்காங்க. 2003 நடந்த நிலநடுக்கம்ல 26,000 பேர் இறந்திருக்காங்க. இதில் ஆகஸ்ட்ல 11,306 பீப்புள் டைடு ஃப்ரம் 6.4 மேக்னிடியூட் குவிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11,306 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2012 நடந்த மிகப்பெரிய எர்த்குவேக்கையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 113 பேர் இறந்ததாகவும் 100 பேர் அதில் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் ஃப்ளட்டிங், அதில் ஃப்ளட் ஏற்பட்டதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்படலை அப்படின்னாலும் பல பேர் அதனால் இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஃப்ளட்டிங்கில் கிட்டத்தட்ட 37 பேர் இறந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது 60 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் ஹீட் வேவ், அதாவது ஹீட்டாக ஒரு காற்றுகள் அடிக்கும்போது அந்த இடத்துல நடக்கிற சில கிளைமேட் சேஞ்சஸ்னால கிட்டத்தட்ட 82 பேர் அந்த ஹீட்னால இறந்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வில் ஃபயர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 ஏக்கர் அழிஞ்சிருக்கிறதாகவும் 121 வீடுகளும் அப்புறம் தொழில்களும் அழிஞ்சிருக்கிறதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலரடோ வைல்ட் ஃபயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 2 லட்சம் ஏக்கர் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 600 வீடுகளும் 5 வாழ்வாந்திரங்களும் அது எப்படியே அழிஞ்சுதா, அதாவது 5 வாழ்வாந்திரம் அப்படின்னா அந்த வில்லேஜ் 5 வில்லேஜ்கள் அழிந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் டொர்னாடோஸ்,
இதில் பிப்ரவரி 24ஆம் தேதியில் ஒரு ஓல்ட் மேன் 60 வயது ஓல்ட் மேன் வந்து இறந்திருக்கிறதாகவும் 10 பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் டொர்னாடோஸ். இதில் ஏற்பட்ட விளைவுகளில் 2012 கிட்டத்தட்ட பல இடங்கள் சேதமடைந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதில் உயிரிழப்புகள் எதுவும் நடந்த மாதிரி அதில் வந்து குறிப்பிடலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அவலான்சிஸ். இதில் நடந்த பனி சரிவுனால கிட்டத்தட்ட 24 குடும்பங்கள் அவங்களோட வில்லேஜிலிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 3 பேர் கொஞ்ச நாட்களில் இறந்துட்டதாகவும் பல பேர் வந்து இதனால் இன்ஜூர் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சியாச்சன் கிளாசியர் அவலான்ச்சி. இதில் 1 மாத காலங்களுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக பாகிஸ்தான் டிக்ளேர்ட் 129 சோல்ஜர்ஸ், அதாவது 129 பேர் வந்து இதில் இறந்துருக்கிறதா பாகிஸ்தான்லேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பெசிபிக் டைஃபான் சீசன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து 4.42 பில்லியன் வருமானம் வர வேண்டியது அப்படியே நின்றுட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கடலில் ஏற்பட்ட சில மாற்றங்கள்னால அந்த வருமானம் அப்படியே நின்றுட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 506 வாழ்வாதாரங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு அந்த 506 குடும்பங்களும் அப்படியே எங்கே போனதுனே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் நிலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்ளோன் நிலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து சேதங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் இந்தியா இன் இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சென்னைக்கு கூட இந்த மெரினா பீச்சில் 50 mph ஸ்பீடில் வந்து அந்த காற்று அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஸ்ட்ரோம். ஓகேங்களா? இது அக்டோபர் 28 இருந்து அக்டோபர் 30 வரைக்கும் நடந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல இடங்களில் சில நிலச்சரிவுகளும் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 75 பேர் இறந்திருக்கிறதாகவும், அதாவது இது சார்ந்து 75 பேர் இறந்திருக்கிறதாகவும், $56.7 மில்லியன் வந்து டேமேஜஸ் நடந்திருக்கிறதாகவும் இந்த சைக்ளோன் குறிப்பிட்டிருக்காங்க. இது நமக்கு பெருசா தெரியல அப்படினால இது சார்ந்த அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஹுரிகேன் சீசன். இந்த அட்லாண்டிக் ஹுரிகேன் சீசன்னால 2012 கிட்டத்தட்ட $68 மில்லியன் டேமேஜ் ஆகிருக்கிறதாகவும் 320 வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இது அந்த இயரில் ரொம்பவே அதிகமாக கருதப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹுரிகேன் எர்னெஸ்டோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 10 வரை இந்த இன்சிடென்ட் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் 85 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து காற்று அடித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் $252.2 மில்லியன் வந்து பாதிப்புகள் டேமேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 12 பீப்புள் வந்து இறந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் பல வாழ்வாதாரங்கள், அதாவது பல வீடுகள் வந்து அழிஞ்சு அவங்க வந்து இருக்க இடம் இல்லாமல் போயிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹுரிகேன் இசாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நடந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது செப்டம்பர் 1 வந்து லோ ப்ரெஷர் சிஸ்டத்தினால நடந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 43 பேர் இறந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் $2 பில்லியன் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஹுரிகேன் சாண்டி. இந்த இயற்கை பேரிடர் 2012 அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 29 வரைக்கும் நடந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் $65 பில்லியன் டேமேஜ் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 253 குடும்பங்கள் அந்த இடத்தை விட்டு போயிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. 1900 இருந்து இது 2வது மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் இது பெரிய விஷயமா கருதப்படலை. இதையும் மேட்ச் பண்ணி வெளிநாட்டவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போதே உலகம் ஏதோ ஒவ்வொரு இடங்களில் அழிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு, நமக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம மைண்டில் தோணும். ஆனால் இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தானே தவிர இது முக்கியமாக காரணிகள் அப்படின்னு இந்த மாயன் கேலண்டரை குறிப்பிட முடியாது. மாயன் கேலண்டரில் குறிப்பிட்டது ஒரு கால அளவீடே தவிர இது உலகம் அழிவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதப்பட்டது மக்களோட மூட நம்பிக்கை அப்படின்னே குறிப்பிடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.